அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எதுக்காகன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் இது பற்றி பத்திரிகையாளர்லாம் கேட்டிருக்கிறாங்க. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலை இந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு, ஸ்கூலுக்கெல்லாம் இணையதளம் கொடுக்கறதுக்காக, இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக 1.5 கோடி பாக்கி இருக்குதாம, இன்னும் பள்ளிக்கல்வித்துறை கட்டலைன்னு சொல்லி அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க, அது தவறான நியூஸு, அது போல் எந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் ஆல்ரெடி நோட்டீஸ் எல்லா ஸ்கூலுக்கும் நோட்டீஸ் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி 1.5 கோடி கட்டணும், இதை பைசாவை கட்டலைன்னா பிஎஸ்என்எல் இணையதளத்தை துண்டிச்சிருவாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அமைச்சரே இப்படி பொய் சொல்லலாமா? திராவிட மாடல் அரசு எந்த சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம்னு சொல்லி சொல்கிற இந்த அரசு இது போல் ஒரு செயலை செய்யலாமா? பைசாவே கெட்டாமல் நாங்கள் கட்டிட்டோம், அந்த போல் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லலாமா? மாணவர்களோட வாழ்க்கையில் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நேற்று அல்லு அர்ஜுன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸாக இருந்தது. ஒரு பெண் இறந்துட்டாங்க அந்த ப்ரீமியர் ஷோவில். ரேவதின்றவங்க அந்த பெண் இறந்துட்டாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் சட்டசபையில் கூட. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மானியா பல்கலைக்கழகம் மாணவர்கள் சில பேர் 8-10 பேர் இருப்பாங்க போல், அவங்க அல்லு அர்ஜுன் வீட்டு காம்பவுண்ட் செவல் மேலே ஏறி கல்லெல்லாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் வீட்டில் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, லைட்ஸு, பூச்செடிகள் இதெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட உருவமை கூட எரிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன எதுக்காக போராடினாங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவங்க அந்த ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு புது மன்னிப்பு கேட்கணும், அந்த ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபா தரணும்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இதை அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது போல் வன்முறையில் ஈடுபடக்கூடாது, பொது சொத்துக்கு சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு அவரோட ட்விட்டர் தளத்தில். சரிங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நம்ம நேற்று இது பற்றி பேசியிருந்தோம், நம்ம கேரள மருத்துவ கல்வி பற்றி பேசியிருந்தோம். ஒரு குட் நியூஸ் ஆல்ரெடி கிடச்சிருக்குது. கேரள ஹைகோர்ட் கேரள கவர்மெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு அரசு மருத்துவமனையிலேருந்து கழிவுகளை நீங்கள் எப்படி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பல டிஸ்ட்ரிக்ட் லைக் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி நீங்கள் கொண்டு போய் போடுவீங்க? ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க கேரளா ஹைகோர்ட்டு. நேற்று பார்த்திங்கன்னா கேரள அதிகாரிகள் லாரியோடு நிறைய கழிவுகளை, மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. இதுக்கு கேரள ஹைகோர்ட்டுக்கு நாம் நன்றிகள் சொல்லி ஆகணும். சரிங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.